ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்டில் எப்படி பிஹெச்டி தீசிஸ் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்டில் பிஹெச்டி தீசிஸ் டைப் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன், பட் ஈஸியாக பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஒரு ஐடியா வந்தது அப்படின்னா, நான் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக லேட்டக்கில் டைப் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் கமர்ஷியலாக. வரைக்கும் 30+ பிஹெச்டி தீசிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் தி ஸ்காலர் லாஸ்ட் வீக் கேட்டிருந்தாங்க, எனக்கு லேட்டக்னா என்னன்னே தெரியாது, பட் நான் வேர்டில் ஃபெமிலியராக இருக்கேன், வேர்டில் தீசிஸ் டைப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அதுக்கான முயற்சி தான் இது, கண்டிப்பாக பண்ண முடியும். எப்படி அப்படிங்கிறத வாங்க கண்டினியூஸாக வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தீசிஸ் அப்படின்னாலே நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு லிஸ்ட் எடுத்து தரேன், இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் பேஜ் அப்படிங்கிறது இருக்கும். தட் மீன்ஸ் உங்களோட கவர் பேஜ் இருக்கும். தென் சர்டிஃபிகேட் பேஜ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டிக்ளரேஷன் இருக்கும், டிக்ளரேஷன் பை தி கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் எஸ்சிகே அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். தட் மீன்ஸ் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். தென் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் டிஓசி, லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் இருக்கும். தென் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். ஓகே, உங்களோட கண்டென்ட் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இருக்கும். தென் நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நொட்டேஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாமே நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலராக இந்த வீடியோவில் எப்படி மேத்தமெட்டிக்கல் தீசிஸ் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் உங்களோட சாப்டர் வைஸ் இருக்கும். சாப்டர் 1, 2, 3 and so on. உங்களோட கண்டென்ட் இருக்கும். சாப்டர் 2, ஓகே, and so on. சாப்டர் 10 ஆர் மேக்ஸிமம் சாப்டர் 5 or 6, ஓகே, அப் டு சாப்டர் 6 வரைக்கும் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. லாஸ்ட்டில் பிபிலியோகிராஃபி ஆர் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெஃபரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மேனுவலாக டைப் பண்ண வேண்டியதில்லை, ஆன்லைன்லேருந்து டேரெக்டாக இதில் இம்போர்ட் பண்ண முடியும். 2-3 பிளகின்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து மென்டலி அப்படிங்கிற பிளகின் தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் லிஸ்ட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் அட்டாச் பண்ணுவீங்க. ஓகே, லிஸ்ட் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் கொடுத்துட்டு தென் ஃபாலோ அப்பாக உங்களோட பப்ளிகேஷன்ஸை அட்டாச் பண்ணுவீங்க. இதுதான் ஒரு கம்ப்ளீட் தீசிஸோட அவுட்லுக். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக எப்படி டிக்ளேர் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாக டைட்டில் பேஜ் அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. டைட்டில் பேஜ், சர்டிஃபிகேட் அண்ட் டிக்ளரேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனை கிடையாது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அக்னாலஜ்மெண்ட் அஸ் பர் அவர் விஷ். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கடைசியாக பார்க்கலாம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ், லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், அதெல்லாம் கடைசியாக பார்க்கலாம். நொட்டேஷன்ஸில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நொட்டேஷன்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியாக டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் இந்த வீடியோவோட அவுட்லைன். இந்த கண்டென்ட் எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கண்டென்ட்லாம் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நான் அவுட்லைனுக்காக கொடுத்தது. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் ஒரு சில ஃபார்மேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஃபார்மேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா சாப்டர் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மல்டி லெவல் லிஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த மல்டி லெவல் லிஸ்ட்டை சூஸ் பண்ணிவிடுங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3 and so on. இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அகைன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் காமிக்கும். ஒன்ஸ் அகைன் மல்டி லெவல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு டிஃபைன் நியூ மல்டி லெவல் லிஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, லெவல் 1, லெவல் 2 and so on அப் டு லெவல் நம்பர் 9 வரைக்கும் இருக்குது. நம்ம மேக்ஸிமம் சப்செக்ஷன் வரைக்கும், அதாவது லெவல் 3 வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு லெவல் 1ல் நான் சாப்டர் அப்படிங்கிற வேர்டு எனக்கு அப்பியர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஓகே, சாப்டர் தென் ஃபுல் ஸ்டாப். ஓகே, இதெல்லாமே 0ல் செட் பண்ணிக்கோங்க. இன்டென்ட் எல்லாமே 0ல் செட் பண்ணிக்கோங்க. செட் ஃபார் ஆல் லெவல்ஸ். ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே, இப்போ உங்களுக்கு வேர்டில் எப்படி அப்பியர் ஆகுதுன்னு பாருங்கள். சாப்டர் 1 ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, சாப்டர் 1, 2, 3 and so on ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹெட்டிங் 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செக்ஷன் கிரியேட் ஆகும். தட் மீன்ஸ் 1.1 சொல்லி கிரியேட் ஆகும். ஓகே, சாப்டர் 1 ஜஸ்ட் வந்து என்கிட்ட மாடர்ன் அல்ஜிப்ரா புக் இருக்குது. மாடர்ன் அல்ஜிப்ரா பை ஆறுமுகம் அண்ட் தங்கப்பாண்டி ஐசத் இருக்குது. என்னோட கையில் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குது. இதில் இருக்க ஒரு 4 சாப்டர்ஸ் அண்ட் சப்செக்ஷன்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சாப்டர் எல்லாமே நியூ பேஜில் ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன் மோர் லெவல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சாப்டர் 1 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹோமில் ஸ்டைல்ஸில் சாப்டர் 1 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மாடிஃபை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. மாடிஃபை கொடுங்க. இதில் ஃபார்மேட் கொடுத்துட்டு ஃபார்மேட்டில் நீங்கள் பேராகிராஃப் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். எஸ், சூஸ் பண்ணிட்டோம். லைன்ஸ் அண்ட் பேராகிராஃப் செகண்ட் டேப் ஓப்பன் பண்ணுங்கள். லைன்ஸ் அண்ட் பேராகிராஃப். இதில் பேஜ் பிரேக் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. பேஜ் பிரேக்கை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நியூ சாப்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுதான் பெட்டர் வே. ஓகே கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தியரி ஆஃப் செட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, தியரி ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நான் டைப்பிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரதுச்சு, மிஸ்டேக் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தியரி ஆஃப் செட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு செக்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, திஸ் இஸ் மை செக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. இன்ட்ரோடக்ஷன். ஓகே,
இன்ட்ரோடக்ஷன். ஓகே, நான் ரேண்டமாக ஒரு 5 பேராகிராஃப்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக ஒரு 2 பேராகிராஃப்ஸ் இட்ஸ் என்ன ஆர் 3 பேராகிராஃப்ஸ். ஓகே, ரேண்டம் 3,4. இதை எதை மீன் பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு ரேண்டமாக 3 பேராகிராஃப்ஸ் ஜெனரேட் ஆகணும் வித் 4 லைன்ஸ். ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் 4 லைன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் டினோட் பண்ணியிருக்கேன். என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிடும். 3 பேராகிராஃப்ஸ் வித் ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் 4 லைன்ஸ் இருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இது என்ன அப்படிங்கிறது எனக்கும் தெரியாது, ரேண்டமாக ஜெனரேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஃபார் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஃபர்ஸ்ட் செக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். செகண்ட் செக்ஷன் 1.2 அப்படிங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக் நம்பருக்காக தான் அந்த மல்டி லெவல் லிஸ்ட்டில் நம்ம செலக்ட் பண்ணோம். இதை பற்றின ஒரு வீடியோ ப்ரீவியஸாக என்னோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. பார்க்காதவங்க அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செகண்ட் செக்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். 1.2 தி கான்செப்ட் ஆஃப் செட் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் ஆஃப் செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கான்செப்ட்ஸ் ஆஃப் செட்ஸ். ஓகே, இதில் நான் ரேண்டமாக சம்திங் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக ஒரு 2 நான் நார்மலில் ஒன் செகண்ட் செட் பண்ணிட்டேன். நார்மல் ஈக்குவல் டு சைன் ரேண்டம் ஆஃப் 2,3. எனக்கு 2 பேராகிராஃப்ஸ் நான் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கான்செப்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் அண்ட் ஸோ ஒன். இதே மாதிரி நம்ம நிறைய செக்ஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா 1.2.1 தட் மீன்ஸ் இது சப் செக்ஷன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவோம். செட் இன்க்ளூஷன், இதோட டைட்டில் நான் கொடுத்துக்கிறேன். செட் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ திஸ் ஈக்குவல் டு ரேண்டம் ஆஃப் 2,2 பேராகிராஃப் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, 1.1 1.2 அண்ட் ஸோ 1.21. நான் ஒன் மோர் செக்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 1.3 செட் இன்க்ளூஷன் யூனியன் ஆஃப் செட்ஸ். ஓகே, யூனியன் ஆஃப் செட்ஸ் ஈக்குவல் டு ரேண்டம் ஆஃப் 2,3. தென் ஒன் மோர் செக்ஷன் ஹெட்டிங் 2 ப்ரெஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு செக்ஷன் அப்பியர் ஆகிடும். யூனியன் கிரியேட் பண்ணிட்டு தென் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேண்டம் ஆஃப் 2,2. ஓகே, ஸோ கிரியேட் பண்ணிடுது. மொரலஸ் நமக்கு எல்லாமே செக்ஷன்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகுறது எல்லாமே ஒரே பேஜில் அப்பியர் ஆகுற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு பேராகிராஃப் நான் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 பேஜஸ் ஆட் ஆகிற மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரேண்டம் ஆஃப் ஒரு 10 பேராகிராஃப்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 10 பேராகிராஃப்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி நான் ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோட பேராகிராஃப். ஏன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, 5,10. ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக கொடுத்துக்கிறேன். திஸ் ஈக்குவல் டு ரேண்டம் ஆஃப் 4,5. ஓகே, ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு சாப்டரை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் செகண்ட் சாப்டர் கிரியேட் பண்ண போகிறேன். செகண்ட் சாப்டர் கிரியேட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நான் இங்கே வச்சுட்டு சாப்டர் ஹெட்டிங்கை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் நெக்ஸ்ட் பேஜுக்கு அப்பியர் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் தான் உங்களுக்கு அப்பியர் ஆகும். செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் செக்ஷன் ரிலேஷன்ஸ் அண்டு மேப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன் அண்டு மேப்பிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் பார்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் ரேண்டமாக ஃபியூ பேராகிராஃப்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ரேண்டமாக 4,5 பேராகிராஃப்ஸ் நான் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் ஒரு தியரம் இங்கே டைப் பண்ண போகிறேன். ஒரு டெஃபினிஷன் டைப் பண்ண போகிறேன். DFN. ஓகே, டெஃபினேஷன் ஆல்ரெடி எப்படி இதெல்லாம் தியரம் லைக் என்வரன்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியரம் லைக் என்வரன்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்னாலும் அந்த என்வரன்மெண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா, வெயிட் a minute, yeah. Sorry. ஓகே, தியரம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. தியரம் லைக் என்வரன்மெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தியரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். தென் லெம்மா, கராலரி, டெஃபினிஷன், நோட். ஒரு சில நான் டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால ஒரு சில சேஞ்சஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஓவராலாக சொல்லிடுறேன். தியரம், டெஃபினிஷன், நோட், ரிமார்க், கராலரி, ப்ரொப்போசிஷன், ப்ராப்ளம், எக்ஸாம்பிள், இதெல்லாமே தியரம் லைக் என்வரன்மெண்ட்ஸ் தான். அது எப்படியெல்லாம் டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை நான் இப்போ டைப் பண்ண போகிறேன். ஓகே, டெஃபினிஷன் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டெஃபினேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா நான் DFN அப்படின்னு சொல்லி என்னோட கன்வீனியன்ட்டுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன்.
df1 சொல்லி கிரியேட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரேட் ஆகிடும் டெஃபினிஷன் 2.1.1. இந்த 2.1.1 அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினிஷன் செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருக்காங்க. நம்ம செட்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். a collection of well-defined objects, a collection of well-defined objects, that's called set. Okay, well-defined objects is called set. Okay, so this is my definition, first definition. சப்போஸ் நீங்கள் இதே மாதிரி தியரம் வேணும் அப்படின்னாலும் THM அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஜெனரேட் ஆகும். தியரம் 2.1.2. சப்போஸ் நான் கராலரி வேணும் அப்படின்னா நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக பண்ணியிருக்கேன். COROLLARY கராலரி. தென் லெம்மா, ஓகே, LEM. தென் எக்ஸாம்பிள், தென் ப்ரொபோசிஷன். ஸோ இதெல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்பரை ஜெனரேட் பண்ணுறது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் இதில் ஒரு இன்பிட்வீன் கராலரிக்கும் ஒரு லெம்மாவுக்கும் நான் இன்பிட்வீனில் ஒரு செக்ஷன் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்ன செக்ஷன் ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்ஷனை ஆட் பண்ணலாம். ஓகே, 2.2 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பர் சேஞ்ச் ஆகுமா? ஆனால் லேட்டக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலை ரன் பண்ணால் தான் சேஞ்ச் ஆகும், அதர்வைஸ் சேஞ்ச் ஆகாது. இங்கேயும் அதே ப்ரொசீஜர் தான். கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோ, ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஃபைலை செலக்ட் பண்ணிவிடுங்க, எல்லா ஃபைலையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள், பிளேஸில் ஏதோ ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்டேட் ஃபீல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே லெமோட நம்பர்லாம் செக் பண்ணிக்கோங்க. லெமோட நம்பர் இப்போ என்ன இருக்குன்னா 2.1.4, எக்ஸாம்பிள் 2.1.5 அண்ட் ஸோ ஆன் இருக்குது. நான் அப்டேட் ஃபீல்டு கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 2.2.1 சேஞ்ச் ஆகும். எஸ், சாரி, கண்டினியூஷன் நம்பர் இருக்குது 2.2.4. இதோட கண்டினியூஷன் நம்பர்லேயே எனக்கு அப்பியர் ஆகிடுது. ஓகே, இதில் நம்பர்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் தியரம் வைஸ் நம்பர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் லெம்மாவுக்கு தனி நம்பர் வேணும், கராலரிக்கு தனி நம்பர் வேணும்னா மறுபடியும் மாற்றி டிஃபைன் பண்ணலாம். நான் இது கண்டினியூஷன் நம்பருக்காக கொடுத்துருக்கேன். 2.1.1, 2.1.2 அண்ட் ஸோ ஆன். கண்டினியூஷன் நம்பருக்காக நான் இது டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஓகே, இதெல்லாம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து அனதர் சாப்டர் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் கிரியேட் பண்ண அப்படின்னா அனதர் சாப்டர் கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் சாப்டர் நேம் என்ன இருக்குது அப்படின்னா குரூப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, குரூப். இதில் நான் செக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இன்ட்ரோடக்ஷன் அபவுட் தி குரூப். ஓகே, ஸோ இதில் நான் ரேண்டமாக ஒரு 10 பேராகிராஃப்ஸ் நான் ஜெனரேட் பண்ணிக்கிறேன். 10 பேராகிராஃப்ஸ் வித் 5 லைன்ஸ் எனக்கு ஜெனரேட் ஆகிடுது. ஸோ ஒன் மோர் செக்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். செக்ஷன் டெஃபனிஷன் அண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. டெஃபனிஷன் அண்ட் எக்ஸாம்பிள். ஓகே, டெஃபனிஷன் அண்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இந்த செக்ஷனில் நான் ரேண்டமாக ஒரு 5 பேராகிராஃப்ஸ் சூஸ் பண்ணுறேன். 5,5. ஓகே, இதில் நீங்கள் டெஃபனிஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா DF1 அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். DFனா தேர்ட் யூனிட், செகண்ட் செக்ஷன், ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, இதை இண்டிகேட் பண்ணி நமக்கு ஜெனரேட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் எக்ஸாம்பிளும் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஓகே, நோ ப்ராப்ளம். செகண்ட் ஒன் மோர் செக்ஷன், ஐம் கோயிங் டு கிரியேட் ஒன் மோர் செக்ஷன். சப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, சப் குரூப்ஸ். அனதர் செக்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் ஒரு 5 பேராகிராஃப்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம 3 சாப்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஒன் எனக்கு நம்பர்டு செக்ஷன் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் செகண்ட் சாப்டர் கிரியேட் பண்ணிடுங்க. யூஸ்வலாக ரெஃபரன்ஸுக்கு நம்பர் கொடுக்க மாட்டோம். இதில் ரெஃபரன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, ரெஃபரன்சஸ் ஆர் பிப்ளியோகிராஃபி உங்களுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் இங்கே ஒரு ரெஃபரன்ஸை சைட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து லேட்டெக்ல மாதிரியே இங்கேயும் கிரியேட் பண்ண முடியும். கண்ட்ரோலே கொடுத்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் இந்த ஒரு பொசிஷனில் வச்சுட்டு ஒரு பேப்பரை நான் சைட் பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அதை எப்படி சைட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இது என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு இங்கே சொல்லிடுறேன். கிராஸ் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது யூஸ் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் கேப்ஷன், இன்சர்ட் சைட்டேஷன், பிப்ளியோகிராஃபி. இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. APA, IEEE, சிகாகோ, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, MLA அண்ட் ஸோ ஆன் இருக்குது. நான் அதில் இன்சர்ட் சைட்டேஷன் கொடுக்குறேன். ஓகே, இன்சர்ட் சைட்டேஷன். இதில் ஆட் நியூ சோர்ஸஸ். சப்போஸ் நீங்கள் உங்கள்கிட்ட நியூ சோர்ஸ் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணலாம். இல்லை நியூ
பிளேஸ் ஹோல்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் நியூஸ் சோர்ஸ் ஒரு சாம்பிள் கோடு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் புக் யூஸ் பண்ணுறீங்களா, ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுறீங்களா என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணணும். நான் ஜேர்னல் ஆர்டிக்கல்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறேன். ஆத்தரோட நேம் டைப் பண்ணுங்கள், ஆரோ ஸ்டடீஸ் சர்க்கிள். நான் என்னோட நேமை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டைட்டில் how to prepare thesis in MS Word. Okay, so this is my title. Then journal name Arrow Publisher. பப்ளிஷர்லாம் கிடையாது, சும்மா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் போட்டிருக்கேன். 2021 pages 1 to 100 or 1 to 12, வால்யூம் நம்பர் இஷ்யூ நம்பர்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு டேக் நேம் எந்த நேமில் டேக்காக இருக்குது அப்படிங்கிறத இருக்குது. நீங்கள் இந்த நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எப்படி டிஃபைன் ஆகும் அப்படின்னா ஆத்தரோட நேம் வித் இயரோட இங்கே டிஃபைன் ஆகும். ஆரோ 2021 அப்படிங்கிறதா 21 டிஃபைன் ஆகிருக்கும். ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகே, இங்கே நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு, சைட்டேஷன் 1 அப்படிங்கிறது வந்துடுச்சு. பட் நீங்கள் இங்கே ரெஃபரன்ஸில் போயிடுச்சு, இப்போ நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, பிப்ளியோகிராஃபி எந்த ஸ்டைல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இங்கே க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ எனக்கு இங்கே சாப்டர் நம்பர் வேண்டியதில்லை, டெலிட் பண்ணிவிடுங்க. இதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுது. இதை நான் எங்கேயுமே டைப் பண்ணலை, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுது. ஏஎஸ் அப்படிங்கிறது ஆரோ ஸ்டடீஸ் சர்க்கிளில் தான் அவங்க இனிஷியலாக கன்சிடர் பண்ணிட்டாங்க. How to prepare thesis in MS Word, Arrow Publisher, publisher name, page number 2021. சப்போஸ் நீங்கள் இதை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதையும் மாற்ற முடியும். வேறு ஸ்டைலுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டைலுக்கும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, சப்போஸ் நீங்கள் ஸ்டைலில் மாற்றணும் அப்படின்னா ஸ்டைலையும் மாற்றலாம். அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு IEEEல இருக்குது. சப்போஸ் ஏபிஐல மாற்றணும் அப்படின்னா ஏபிஐல மாற்றிட்டுங்க. ஓகே, இங்கே லாஸ்ட் நேம் ஃபஸ்ட்டில் வந்துருச்சு, இனிஷியல் லாஸ்ட்டாக போயிடுச்சு. ப்ரீவியஸாக இயர் வந்து லாஸ்ட்டில் இருந்தது, இங்கே இயர் ஆத்தரோட நேமோட ஜாயிண்ட் ஆகி வந்துருக்கு. ஸோ இதில் வேறு ஸ்டைல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. IEEE ப்ரீவியஸாக தான் பார்த்தோம். சப்போஸ் MLA ஸ்டைல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து இனிஷியலாக இல்லை, ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட்டாகவும் லாஸ்ட் நேம் ஃபஸ்ட்டாகவும் இருக்குது. ஆரோ ஸ்டடீஸ் சர்க்கிள் இயர்லாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. ஸோ இதுதான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது. இதை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது, இல்லை மென்டலே அப்படிங்கிற பிளகின் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிளகினை வச்சு எப்படியும் இதை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதே நம்மளால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சாப்டரை கிரியேட் பண்ணிட்டோம், ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஸோ ஒன். ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற சாப்டர் எனக்கு தேவையில்லை, ஆல்ரெடி இன்சர்ட்டில் போய் கொடுத்ததுனால ரெஃபரன்ஸில் போயிட்டு பிப்ளியோகிராஃபி கொடுத்ததுனால எனக்கு பிப்ளியோகிராஃபி அப்படின்னே கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் இப்போது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் நான் இன்சர்ட் பண்ணலை, நான் ஒரு 2 more பிக்சர்ஸை நான் இதில் இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் இந்த பொசிஷனில் நான் இன்சர்ட் கொடுத்துறேன் பிக்சரை. அஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரியும் பிக்சர்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் ஒரு 2 பிக்சர்ஸை நான் செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். என்னோட லோகோவே இந்த 2 லோகோஸை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இந்த லோகோவை கட் பண்ணி வேற ஒரு பொசிஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, யா பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இமேஜோட உங்களுக்கு சைஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. மாற்றணும் அப்படின்னா சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை சென்டர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி சேஞ்ச் பண்ணணும், எந்த சைஸில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுங்க. ஃபிகரை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கேப்ஷன் கொடுங்க. இன்சர்ட் கேப்ஷனில் இங்கே ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இதை எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிகர் 1.1. ஓகே, ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஃபிகர் அப்படிங்கிற நேம் மென்ஷன் பண்ணுறாங்க. 1.1 ஃபஸ்ட்டு சாப்டரில் ஃபஸ்ட்டு ஃபிகர் அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் லேபிள் மாற்றுறது அப்படின்னாலும் மாற்றிக்கலாம், நம்பரிங்கை மாற்றுறதுனாலும் மாற்றலாம். நான் ஓகே கொடுத்துறேன். ஃபிகர் 1.1 எனக்கு அப்பியர் ஆகிடுச்சு. ஓகே, தென் நான் செகண்ட் ஃபிகர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபிகருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன், சைஸ் எல்லாம் ரீசைஸ் பண்ணிடுறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் கேப்ஷன் கொடுத்துடுங்க. ஓகே, ஃபிகர் 1.2 கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி ஃபியூ மோர் பிளேசஸில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். செகண்ட் சாப்டரில் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ரைட் கிளிக் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிகரோட கேப்ஷன்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ப்ரீவியஸாக 1.2 சொல்லியிருந்தது 2.1 மாறிடுச்சு. சப்போஸ் நான் இங்கே ஒரு பொசிஷனில் கொடுத்துறேன், கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு ஒன் செகண்ட் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்துறேன். 3.1 எனக்கு மாறிடும். ஓகே, இன்சர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டேபிள்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, going to create டேபிள். இந்த பொசிஷனில் டேபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். இன்சர்ட்டில் போயிட்டு டேபிள். ஸோ ஜஸ்ட் 3x3 நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். 1 2 3
4 5 6 7 8 9 10 11. ஓகே, ஸோ நான் இந்த டேபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட்ஸ் கொடுத்தாலும் கண்டென்ட் கொடுத்துடுங்க, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இல்லை எனக்கு பேஜோட வித்துக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னீங்கன்னா ஆட்டோ ஃபிட் ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோ ஃபிட் கொடுத்து ஆட்டோ ஃபிட் டு விண்டோன்னு கொடுத்தீங்கனாலும் ஓகே. பட் இது எனக்கு நல்லா இல்லை, ஸோ நான் ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட்டே கொடுத்துட்றேன். ஓகே, ஆட்டோ ஃபிட் டு கண்டென்ட் அண்ட் சென்டரில் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் அகைன் இதையே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் கேப்ஷன் கொடுங்க. இன்சர்ட் கேப்ஷனில் இங்கே ஃபிகர் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகுது. எனக்கு ஃபிகரில் வேணாம், கேப்ஷன் வந்து டேபிள் அப்படிங்கிறதுல வேணும். ஸோ நான் டேபிளில் சூஸ் பண்ணிடுறேன், டேபிள் 1.1. ஸோ இதில் 1-1 இருக்குது, பட் எனக்கு 1.1 அப்படின்னு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இதில் நம்பரிங்கில் போய்ட்டு நான் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஹெட்டிங் 1. ஓகே, ஹெட்டிங் 2ன்னு சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்குன்னா 1.1.1ன்னு வந்துடும். நான் ஹெட்டிங் 1 இட்ஸ் எனஃப். ஸோ நான் கமா கொடுத்துறேன், சாரி ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் கிரியேட் டேபிள் 1.1. ஓகே, டேபிள் 1.1 நான் சென்டரில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் இதே டேபிளில் காப்பி பண்ணி ஃபியூ மோர் பிளேசஸில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி கொடுத்துட்டேன். ஸோ பேஸ்ட் ஃபியூ மோர் பிளேசஸில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு தென் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்துட்டேன். அப்டேட் ஃபீல்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு டேபிளோட நம்பர்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். 3.2 here 3.1 2.1 ஓகே அண்ட் ஸோ ஒன். நான் ப்ரீவியஸாக வந்து என்ன பண்ணிடுறேன், நொட்டேஷனும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் நொட்டேஷனும் ஆட் பண்ணுறேன். ஓகே, நொட்டேஷன் நான் ஹெட்டிங் 1 சூஸ் பண்ணுறேன். ஹெட்டிங் 1 சூஸ் பண்ணிவிட்டு நொட்டேஷன் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு எனக்கு சாப்டர் 1 அப்படிங்கிறது வேணாம், சாப்டர் நம்பர் வேணாம். யூஸ்வலாக நொட்டேஷன் அப்ஸ்ட்ராக்ட் இது எல்லாருக்குமே சாப்டர் நம்பர் கொடுக்க மாட்டோம். ஓகே கொடுத்துட்டா மோஸ்ட்லி வந்து நீங்கள் நொட்டேஷன் யூஸ் பண்ணுறப்ப டேபிளர் ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெட்டர், அலைன்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நான் இன்சர்ட்டில் போயிட்டு கொடுத்துறேன். 2 rows மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஆஃப் காலம்ஸ் பேஸ் பண்ணிக்கலாம். இதை அலைன் பண்ணுறதுனா அலைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நொட்டேஷன்ஸ் இவ்வளோ தான் சேஞ்ச் ஆகும். எக்ஸ்ட்ரா டேபிளோட வித்தை நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களோட நொட்டேஷன்ஸ்லாம் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டேபிளோட பார்டரை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துறேன். ஓகே, ஸோ ஸ்கிரிப்ட் இஸ் நத்திங் பட் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, எப்படி மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ்லாம் டைப் பண்ணுறது அப்படிங்கிறது தனி வீடியோவாக போட்டிருக்கோம், அந்த வீடியோவே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எப்படி க்ரீக் லெட்டர்ஸ் எப்படி டைப் பண்ணுறது, சிம்பிள்ஸ்லாம் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இன்சர்ட்டில் போய் ஈக்குவேஷனை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. டபுள் ஆர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்னு வந்துடும். ஓகே, ரியல் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். ஆல்ஃபா அப்படிங்கிற சிம்பிள் வேணும் அப்படின்னா ALPH ஆல்ஃபான்னு டைப் பண்ணிங்கன்னா ஆல்ஃபான்னு வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி நேம் ஆஃப் ஆல்ஃபா. சப்போஸ் எனக்கு கேபிட்டல் ஆல்ஃபா வேணும் அப்படின்னா அதையும் நம்மளால் ஜெனரேட் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் கேபிட்டல் ஆல்ஃபா அண்ட் ஸோ ஒன் பீட்டா. சப்போஸ் பீட்டா அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா பீட்டா சிம்பிள். ஓகே ஓகே கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம டேபிள் ஆஃப் நொட்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணுங்க. டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. ஓகே, டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் மோஸ்ட்லி சென்டர் அலைன்மெண்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, சென்டர் செல்லையும் சென்டர் அலைன்மெண்ட்டில் சூஸ் பண்ணிவிடுங்க. இல்லை ஓகே ஓகே கொடுத்துடலாம். சென்டரில் நமக்கு அப்பியர் ஆகிடுச்சு. ஓகே, பேஜோட ஃபஸ்ட் காலம் சென்டரில் அப்பியர் ஆகிருக்கு, செகண்ட் ஒன் லெஃப்டில் அப்பியர் ஆகிருக்கு. ஸோ தென் டேபிள் டூல்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு பார்டர் நோ பார்டர் கொடுத்துடுங்க. ஓகே, ஸோ லென்த் அதிகமாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. காலமோட வித்தெல்லாம் அதிகமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக சாப்டர் 1 சாப்டர் 2 அதில் எந்த ஒரு சேஞ்சும் நடந்திருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி டைப் பண்ணுறது அதுதான் அடுத்த பிரச்சனை. அதையும் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, சப்போஸ் நான் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் ஆர் லெம்மா. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனோட டெஃபனிஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். சாரி DFN. ஓகே, டெஃபனிஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். let A and B be non-empty sets. Let A and B be any non-empty sets. Okay.
f is a function from a to b. f is a function எப்படி டைப் பண்றது அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. alt plus f is a function from a to b. நம்ம எப்படி ரீட் பண்றோமோ அதே மாதிரி டைப் பண்ணா போதும். மேத்தமெட்டிக்கல் சிம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்றப்போ ஆரோ மார்க் யூஸ் பண்றப்பலாம் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு appear ஆகும். f is a function from a to b. ஓகே, சப்போஸ் நான் ஒன் மோர் ஈக்குவேஷன் நான் டைப் பண்றேன். ஈக்குவேஷன் டைப் பண்றப்போ அந்த ஈக்குவேஷனை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்க. எப்படி ஈக்குவேஷன் நம்பரோட டைப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதை 2-3 வேஸ்ல கிரியேட் பண்ணலாம். நான் 2 வேஸ்ல கிரியேட் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறது டேபிள் EQ அப்படிங்கிற மெத்தட்ல தான் யூஸ் பண்றேன். ஓகே, டேபிள் EQ இங்க எப்படி அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னா நம்பர் செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இங்கே நம்மளோட ஈக்குவேஷன்ஸை டைப் பண்ணிக்கலாம். டைப் ஒரு ஈக்குவேஷன் ஹியர்னு சொல்லியிருக்கு. நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் இங்கே டைப் பண்ணிக்கலாம். நான் ax² ஒரு பாலினாமியல் டைப் பண்ணுறேன். ax² + bx + c = 0 அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஸோ ஈக்குவேஷன் லேபிள் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் நான் ஒன் மோர் ஈக்குவேஷன் நான் இந்த செக்ஷனில் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேஷன் நம்பர் கிரியேட் ஆகிடும். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகே, then ax plus by = cz. இது பிரச்சனை கிடையாது. What about நான் another ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். எப்படி இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் மோர் ஈக்குவேஷன் டைப் பண்ணுறேன். cx plus dy = fz அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நாங்கள் 3 ஈக்குவேஷன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எனக்கு செகண்ட் ஈக்குவேஷன் வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணால் போதும் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷனை டெலிட் பண்ணிட்டா போதும். எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. செகண்ட் ஈக்குவேஷனை டெலிட் பண்ணிட்டா ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக டேபிள் ஃபார்மேட்ல நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ரைட் கிளிக் பண்ணி டேபிளையுமே கிரியேட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க, பிரச்சனை கிடையாது. இப்போ 2.1 அண்ட் 2.3 இருக்கு. எனக்கு எக்ஸாம்பிளும் நான் ரிமூவ் பண்ணினேன் அப்படின்னா 2.4 தென் 2.6ன்னு சொல்லி தான் இருக்கு. இதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்பரை சேஞ்ச் பண்ணுறதுன்னா ஒன்ஸ் அகைன் கண்ட்ரோல் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் பார்த்துக்கோங்க. 2.1க்கு அப்புறம் 2.3 தான் இருக்குது. நான் அப்டேட் ஃபீல்டு கொடுத்தேன்னா சேஞ்ச் ஆகிடும். ஏன் 2.1 2.2ன்னு வந்துடும். இதுவே நீங்கள் இந்த மாதிரி ஃபீல்டு யூஸ் பண்ணாமல் டைப் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தியரம் வேணும்னா அந்த தியரமை டெலிட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக வர எல்லா தியரத்துக்கும் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். நம்பரை சேஞ்ச் பண்ணணும், ஈக்குவேஷனுக்கு நம்பரை சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே பண்ணுற மாதிரி ஆகிடும். சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் நம்பரை நான் வேற எங்கேயாவது கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அது எப்படின்னு பாருங்க. பை தி ஈக்குவேஷன் by the equation 2.1 அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். insert cross reference யூஸ் பண்ணுங்க. cross reference இதில் போயிட்டு ஈக்குவேஷன் தான் செலக்ட் ஆகிருக்கு. சப்போஸ் ஈக்குவேஷன் செலக்ட் ஆகலைன்னா ஈக்குவேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் தியரமை சைட் பண்ணணும் அப்படின்னா தியரமை கிளிக் பண்ணுங்க. எனக்கு ஈக்குவேஷன் தான். பை ஈக்குவேஷன் 2.1 2.2 நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, 2.1 அண்ட் 2.2 ஓகே அண்ட் 2.2 we get one more equation. I'm going to create one more equation. 2.3 ஒரு equation நான் create பண்றேன். என்ன equation அப்படின்னா f of x plus g of x equal to one more function h of x நான் create பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு ஈக்குவேஷனை இடையில இன்சர்ட் பண்றேன். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் செக் பண்ணலாம். சப்போஸ் நான் இங்க ஒரு ஈக்குவேஷனா கிரியேட் பண்ணுறேன் 2.1. ஓகே, இந்த கலெக்ஷன் தான் நான் ஒரு ஈக்குவேஷனாக கிரியேட் பண்ணிக்கிறேன். டெஃபினிஷனில் நான் ஒன் மோர் ஈக்குவேஷனாக கிரியேட் பண்ணுறேன். டேபிள் EQ 2.1 இருந்துச்சு. எனக்கு 2.1 அப்படிங்கிறது 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. ஜஸ்ட் கிராஸ் ரெஃபரன்ஸை பார்த்துக்கோங்க. 2.1 அப்படிங்கிற ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷனை தான் மீன் பண்ணுது. 2.2 அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனை மீன் பண்ணுது. நான் இங்கே ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் 2.1ல கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, கொஞ்சம் ஸ்மாலர் பண்ணிக்கிறேன். ஓகே, 2.1 2 டைம்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. நான் ஃபஸ்ட் என்னோட ஈக்குவேஷன் அதில் டைப் தான் ABCD plus EFGH is equal to some number. Okay, so create பண்ணிட்டு once again update field எல்லாம் அப்டேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் ஃபீல்டு கொடுத்தா அப்டேட் ஆகிடும். அந்த டைம்ல ஈக்குவேஷன் நம்பர்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. எல்லா நம்பருமே ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். 2.1 2.2 and 2.3 சேஞ்ச் ஆயிடுச்சு. கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ண ஈக்குவேஷனும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுவே நீங்கள் மேனுவலாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த ஈக்குவேஷனை டெலிட் பண்ணும், எந்த ஈக்குவேஷனை ரெஃபர் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் பெரிய பிரச்சனையாகிடும். ஸோ இந்த வே தான் பெட்டர் வேயாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 பேஜ் தள்ளி இருக்குது இந்த ஈக்குவேஷன் நம்பர், அந்த ஈக்குவேஷனை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஜஸ்ட் எனக்கு 2.3 தான் இங்கே ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகுது.
நான் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு 2.2 கிளிக் பண்ணுறேன், என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, ஈக்குவேஷன் 2.2க்கு கரெக்டாக போயிடும். ஓகே, லாடெக்ல இதே மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது, அந்த ஆப்ஷன் தான் இங்கேயும் அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். தென் இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஜஸ்ட் இன்சர்ட் ரெஃபரன்ஸில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், ரெஃபரன்ஸில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த மாடலை நான் ஃபர்ஸ்ட் ஒன்னே சூஸ் பண்ணிக்கிறேன், ஆட்டோமேட்டிக் டேபிள். ஓகே, என்ன நடக்குதுன்னு பாருங்க. எஸ், கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம மேனுவலாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பிரிண்ட் எடுத்துக்குவோம். பிரிண்ட் எடுத்துட்டு தென் சாப்டர் நம்பர், நம்ம யூஸ்வலாக செக்ஷன் நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். எம்ஃபில் ப்ராஜெக்டில் கொடுக்கறது கிடையாது, பிஹெச்டி தீசிஸில் கொடுக்குறோம், எம்ஃபில்ல கொடுக்கறது கிடையாது. இது பெரிய தலைவலியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. பிரிண்ட் எடுத்துட்டு நம்ம ஃபேர் காப்பி கையில் வச்சு, ஒரு ரஃப் காப்பியை கையில் வச்சு எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத முன்னாடி மார்க் பண்ணுவோம், எம்டியை விட்டு மார்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணி எடுத்து அட்டாச் பண்ணுவோம். பட் இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகி வந்துடும். ஓகே, ஸோ இங்கேயுமே நீங்கள் இந்த செக்ஷன் பர்டிகுலராக இந்த செக்ஷன் இந்த சாப்டர் போகணும் அப்படின்னா கண்ட்ரோலை கிளிக். ஆக்சுவலாக இங்கே சாப்டர் அப்படிங்கிறது ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, என்னோட டைப்பிங் மிஸ்டேக். நீங்கள் டைப் பண்ணுறப்ப கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க, நான் இப்போ தான் செக் பண்ணுறேன். ஓகே, இது என்னோட மிஸ்டேக் தான், டைப்பிங் மிஸ்டேக் தான், நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் நான் சாப்டர் 3க்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சாப்டர் 3க்கு போயிடும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் கொண்டு வரது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, எப்படி லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டேபிளா டெக்ஸ்டா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். நான் இங்கே டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறத நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஃப்ரம் டெம்ப்ளேட் அண்ட் ஸோ ஆன் இருக்குது. கேப்ஷன் என்ன வேணும், டேபிளா ஃபிகரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் கேப்ஷன் வந்து டேபிளே கொடுத்துருக்கேன், ஏன்னா டேபிள் தான் நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே கொடுத்துருங்க. யா, டேபிள் 1.1 வந்து பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. டேபிள் 2.1 பேஜ் நம்பர் 8. சப்போஸ் இதையும் வியூ பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டேபிள் 3.1 பேஜ் நம்பர் 10ல் இருக்குது. ஓகே, ஸோ எக்ஸாக்டாக பேஜ் நம்பர் 10க்கு போயிடும். நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க, டேபிள் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். ஓகே, டைட்டில் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை நியூ பேஜ் கொண்டு வரது அப்படின்னா இன்சர்ட்டில் போயிட்டு பேஜ் பிரேக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ். ஓகே, சப்போஸ் நான் இங்கே எண்டில் வச்சுட்டு ஒன் செகண்ட் பேஜ் பிரேக் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்காக கொடுத்துருக்கேன் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ். நான் இதையே கிரியேட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஒரு சாப்டராகவே கிரியேட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டராகவே நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஹோமில் போய்ட்டு சாப்டர் சூஸ் பண்ணிவிடுங்க. சாப்டரில் இந்த டைட்டிலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, இதையுமே அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் அப்பியர் ஆகும். ஓகே, சாப்டர் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், இதையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே, லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ். நீங்கள் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் அப்பியர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெஃபரன்ஸ் இன்சர்ட் டேபிள் ஆஃப் ஃபிகர்ஸ். இதில் போய்ட்டு நீங்கள் கேப்ஷனை மாற்றணும். கேப்ஷன் லெவல் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. கேப்ஷனாக நான் ஃபிகருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஃபிகருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்பியர் ஆகிடும். ஓகே அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபிகர் எந்தெந்த பேஜ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. சப்போஸ் நான் 4 டைம்ஸ் ஃபிகர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபிகர் 3.1 நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாக்டாக ஃபிகர் 3.1க்கு போய்டும். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பேஜஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் பெஸ்ட் வே ஒரு தீசிஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் நான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட்டேஷன் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. நான் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸையும் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸையுமே கொடுத்துருக்கேன். அதையும் நம்ம இங்கே எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்டேட் டேபிள் கொடுங்க. ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் டேபிள் கொடுங்க. அப்டேட் பேஜ் நம்பர் 1 இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குது. வாட் எவர் இட் மேபி நீங்கள் அப்டேட் என்டையர் டேபிள் கொடுத்துருங்க, அதுதான் பெட்டர். அப்டேட் என்டையர் டேபிள் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1க்கு முன்னாடி எனக்கு 2 லெவல் கிரியேட் ஆகிருக்கு. எஸ், லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ் தென் நோட்டேஷன், இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியும். இதே மாதிரி நீங்கள் அப்ஸ்ட்ராக்டும் கிரியேட் பண்ணலாம். இங்கே கொடுத்துட்டு அப்ஸ்ட்ராக்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ஸ்ட்ராக்டிங் செக்ஷன் டைட்டிலில் கொடுத்துட்டு அதை மாடிஃபை பண்ணிவிட்டு சப்போஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு 1 more கண்டென்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். நான் இந்த இடத்துல நியூ சாப்டர் கிரியேட் பண்ணுறேன். ஹோம் ஹெட்டிங் 1. ஓகே, ஹியர் அப்ஸ்ட்ராக்ட் இதில் சர்டிஃபிகேட் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகே, சர்டிஃபிகேட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சர்டிஃபிகேட். ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணுறேன், டைட்டில் வேண்டியதில்லை. நான் சென்டரில் கொடுத்துறேன், சர்டிஃபிகேட்டை சென்டரில் கொடுத்துறேன்.
இதையே காப்பி பண்ணி நான் ஒன்ஸ் அகைன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த இடத்துல பேஜ் பிரேக் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, பேஜ் பிரேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்டிஃபிகேட் இந்த பேஜில் நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அடுத்து வந்து நான் டிக்ளரேஷன் கொடுத்துறேன். ஸோ உங்களோட கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் அப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறேன். சாரி, சேஞ்ச் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். ஓகே, டிக்ளரேஷன் அண்ட் அக்னாலஜ்மெண்ட் ACKNO. ஓகே, அக்னாலஜ்மெண்ட் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஓகே, அக்னாலஜ்மெண்ட். ஸோ நான் இதையும் செலக்ட் பண்ணி ஹெட்டிங்கில் கொடுத்துறேன். ஹெட்டிங் 1ல் கொடுத்துறேன். நியூ பேஜில் போய்ட்டு எனக்கு ஓகே கண்ட்ரோல் E. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பேஜ் வந்து டைட்டில் பேஜ். ஒன்ஸ் அகைன் இங்கே ஒரு பேஜ் கிரியேட் நியூ சாப்டர் ஒன்று கிரியேட் பண்ணிவிடுங்க. ஹோமில் நியூ சாப்டர், சாரி நியூ சாப்டரில் டைட்டில் பேஜ். திஸ் இஸ் மை டைட்டில் பேஜ். இது எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளது. ஓகே, நான் இப்போ டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் போய்ட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஒன்ஸ் அகைன் அக்னாலஜ்மெண்ட்டில் இருந்து நான் ஒரு நியூ பேஜ் நான் டிஃபைன் பண்ணிடுறேன். நியூ பேஜ். ஓகே, அக்னாலஜ்மெண்ட் எனக்கு கிடச்சிது. ஒன்ஸ் அகைன் அப்டேட் டேபிள் கொடுத்துறேன். என்டையர் டேபிள். இப்போ நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா டைட்டில் பேஜ். ஓகே, டைட்டில் பேஜ், சர்டிஃபிகேட், டிக்ளரேஷன், அக்னாலஜ்மெண்ட், லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ், நோட்டேஷன், சாப்டர் 1 and so on, subsection, subsection. ஓகே, தென் லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஃபிகர்ஸ். இது எல்லாமே வேர்டில் டைப் பண்ண முடியும். லேட்டெக்ல எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி. ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இதில் வந்து நீங்கள் ஹெட்டரும் சூஸ் பண்ண முடியும். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரும் லேட்டெக்ல எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பண்ண முடியும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.